Hello guys, நான் உங்க அனிமே ஸ்டேஷன் தமிழ். உங்க எல்லாரையும் ஆஃப்டர் லாங் டேஸ் ப்ளூ பாக்ஸ் அனிமே எக்ஸ்பிளேஷன் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இனி நம்ம பார்க்க போறது ப்ளூ பாக்ஸ் எபிசோட் 6 தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, போய் பார்த்துட்டு வந்துருங்க. அதான் உங்களுக்கு இந்த எபிசோட் புரிய இனிமே ஈஸியா இருக்கும். சோ ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலா இது வரைக்கும் அந்த எபிசோட் எல்லாம் ஹீரோ இல்லனா ஹீரோயினோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இருந்திருக்கும். பட் இந்த எபிசோட் பாத்தீங்கன்னா ஹினாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இந்த எபிசோட இருக்கும். அனிமேவோட ஆரம்பத்திலேயே லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோயின் அவங்களோட போனை கிளினிக்ல வச்சுட்டு போனதால அதே கிளினிக்கு ஹினாவும் வந்திருந்தாங்க. அண்ட் ஹினா மழை வருது தெரியாதனால கொடையை எடுத்துட்டு வராத டைம்ல ஹீரோயின் நான் 2 கூட கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஹினா கிட்ட கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்து அந்த கிளினிக்ல இருக்க நர்ஸ் சொல்றாங்க சின்னட்ஸு அவங்களோட மொபைல மறந்துட்டு போயிட்டாங்க. அதை கேட்ட ஹினாவும் தனக்கு உதவுன ஃப்ரெண்டுக்கு நானும் உதவணும் ஹீரோனுக்கு பின்னாடியே ஹினா போறாங்க. பார்த்தா ஹீரோயின் ஹீரோட வீட்டுல தங்கி இருக்காங்க. அண்ட் இந்த உண்மை ஹினாக்கு தெரியவும் செஞ்சிருது. இது ஃபர்ஸ்ட் டைம் ஹினா பாக்குறதுனால கொஞ்சம் ஷாக்லயே இருக்காங்க. அண்ட் அந்த செகண்ட் ஹினா அதை பார்த்து ஃபீல் பண்ற மாதிரி முடிச்சிருப்பாங்க. இந்த எபிசோட் அங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து சந்தோஷமா பேசிட்டு இருக்கத பார்த்துட்டு கொஞ்ச நேரம் சேட் ஆகுறாங்க ஹினா. அப்புறம் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோவை ஹே டைக்கின மட்டும் இங்க பாரு அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஹீரோ யாரு நம்மள திடீர்னு கூப்பிடுறா அப்படின்னு திரும்பி பாக்குறாரு. பார்த்தா ஹினான்னு தெரிஞ்ச உடனே ஷாக்கோட பாக்குறாரு. ஹினா கேக்குறாங்க ஏன் சின்னட்சு இங்க இருக்கா, எனக்கு நீ இதை பத்தி எக்ஸ்பிளேஷன் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ இவ்வளவு நாள் யாருக்கு இது தெரியக்கூடாதுன்னு நினைச்சாரோ அவங்களுக்கு இது தெரிஞ்சிருச்சு அப்படின்னு கொஞ்சம் வருத்தப்பட்டாலும் முன்னாடி மாதிரி இல்லாம ஹீரோயின் கிட்ட நம்ம சொல்லலாமா அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோயினும் கண்ணாலே ஓகே சொல்றாங்க. அப்புறம் என்ன ஹீரோ ஹினாவை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போய் நடந்ததெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நமக்கு தான் ஏற்கனவே தெரியும்ல ஹீரோயின் அம்மா அண்ட் ஹீரோயினோட ஃபேமிலில இருக்கவங்க ஃபாரின் போயிட்டாங்க. சோ ஹீரோயின் மட்டும் அந்த வீட்டுல தனியா தங்க ரொம்பவே கஷ்டமா இருக்கும். சோ உங்களோட ஓல்டு பேட்மிண்டன் ஃப்ரெண்டான ஹீரோவோட அம்மா கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. அதுல இருந்து ஹீரோயினும் ஹீரோவோட வீட்டுல தங்கி இருக்கிறதா ஹினாக்கு புரிய வைக்கிறாரு ஹீரோ. இதெல்லாம் கேட்ட ஹினா ஓ அப்படியா டைக்கி இப்பதான் எனக்கு புரியுது. சோ சின்னட்சு உங்க கூட தங்கி இருக்கா பிகாஸ் அவங்க பேரண்ட்ஸ் அப்ராட்ல இருக்கனால அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ சொல்றாரு சாரி ஹினா, எனக்கு தெரியும் நீ இப்ப கேக்குறனால என் மேல கோவமா இருப்பேன்னு. இதை நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லி இருக்கணும், பட் சொல்லாம மறைச்சிட்டேன் அப்படின்னு வருத்தப்படுறத ஹினா கிட்ட சொல்றாரு ஹீரோ. இதை கேட்ட ஹினா ஹானஸ்டா சொல்லணும்னா எனக்கு நீ இந்த விஷயத்த சொல்றப்போ ஷாக்கா இருந்துச்சு. ஏன்னா நம்ம எல்லாரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சேன், நீ என் மேல ரொம்பவே நம்பிக்கை வச்சிருந்தா நினைச்சேன். பட் இப்படி நீ என்கிட்ட இருந்து இந்த விஷயத்த மறைச்சேன்னு நினைக்கிறப்போ கொஞ்சம் வேதனையா தான் இருக்கு அப்படின்னு தான் டிசப்பாயிண்ட் ஆனதை ஹீரோ கிட்ட சொல்றாங்க ஹினா. ஹீரோ திரும்பவும் சாரி கேக்குறாரு. ஹினா தான் மறுபடியும் பேசுறாங்க. சின்னட்சு மாதிரி ஒரு ஃபேமஸான பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்குன்னு தெரிய வந்தப்போ நான் நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டேன் டைக்கி. ஆனா நீயோ டெய்லி வீட்டுக்கு வந்துட்டு நீயும் அவ்வளவு ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு ஹீரோ மேல ஒரு ஃப்ரெண்ட் எந்த அளவுக்கு அக்கறை எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்கன்னு ஹினா சொல்ற ஒவ்வொரு வார்த்தையில இருந்தும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இப்படி ஹீரோ பண்ணதால ஹினாக்கு எப்பவுமே ஹீரோ மேல ஒரு அக்கறை இருக்கும்ல, அதனால செல்லமா ஹீரோ மேல கோவப்பட்டு கொஞ்சம் புக்ஸ ஹீரோட மடியில வச்சுட்டு இங்க பாரு டைக்கி நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான், பட் இந்த விஷயத்துல நான் உன்னை மன்னிக்கணும்னா அந்த புக்ஸ் அப்படியே 5 hours உன் மடியிலே வச்சிருக்கணும். இதான் நீ என்கிட்ட இந்த விஷயத்த மறைச்சதுக்கு நான் கொடுக்குற பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ மனசுக்குள்ளே இவ்வளவு சீக்கிரத்துல ஹினா காம்ப்ரமைஸ் ஆனது நினைச்சு சந்தோஷப்படுறாரு. ஹினா அதோட நீ இந்த விஷயத்த ஏன் என்கிட்ட மறைச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் டைக்கி. இந்த விஷயத்துல நீ மட்டும் இல்லாம சின்னச்சு சென்பாயும் சம்பந்தப்பட்டிருக்கனால தானே, வேற யாருக்கும் தெரிய வந்துச்சுன்னா ஹீரோயின் தான் ஸ்கூல் ஃபுல்லா ஃபேமஸ், ஹீரோயினுக்கு கெட்ட பேர் வந்துருமோ அப்படின்னு பயப்படுற. அதனால ஹீரோயினோட பாஸ்கெட் பால் லைஃபும் பாதிக்கப்பட்டுருமோன்னு நினைக்கிறேன். எனக்கு அது புரியுது டைக்கி, பட் அதுக்காகலாம் உனக்கு பனிஷ்மெண்ட் இல்லாம இல்ல, பிகாஸ் நீ என்ன பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் நினைச்சிருக்க. நான் இதை எப்படி மத்தவங்க கிட்ட சொல்லுவேன்னு நீ நினைச்சேன். எனிவே நீ சொல்லாம இருந்ததுக்கு இதான் பனிஷ்மெண்ட். பட் நீ கவலைப்படாத டைக்கி, நீயும் ஹீரோயினும் ஒரே வீட்டுல தான் தங்கிருக்கீங்கிற இந்த விஷயத்த பத்தி நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஹினா ஹீரோ கிட்ட சொல்றாங்க. இப்படி ஒரு வார்த்தைய ஹினா சொன்ன உடனே ஹீரோ ரொம்ப சந்தோஷத்துல தேங்க்ஸ் ஹினா அப்படின்னு சந்தோஷப்பட்டு சிரிச்சுட்டே சொல்றாரு. அப்புறம் ஹினா ஹீரோ கிட்ட பேசிட்டு ஹீரோட வீட்டுல இருந்து கிளம்பிடுறாங்க. நைட் டைம் ஆகவும் ட்ரெயின் எல்லாம் போறத காமிக்கிறாங்க. எப்படியோ ஹினாவும் ஹீரோவும் நடந்ததை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு ஹினா இப்பதான் ஹீரோட வீட்டுல இருந்து வெளியே வர்றாங்க. ஹினா திரும்பி வரப்பையும் மழை விடாதனால கொடைய பிடிச்சிட்டு தான் கண் முன்னாடி நடந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு சோ அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரே வீட்டுல வாழ்றாங்க இல்ல, டவுட்டே வேணாம், இன்னும் கொஞ்ச நாள்ல இப்ப இருக்கிறத விட இன்னுமே அவங்க க்ளோஸ் ஆயிருவாங்க அப்படின்னு ஹினாவோட மனசுல அவங்க நினைச்சிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. ஏன்டா ரீசனே இல்லாம ஹினா வருத்தப்படணும்னு யோசிக்கிறீங்களா? பிகாஸ் இதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஹினாவும் ஹீரோவும் சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கிறப்போ ஒருத்தர் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். சோ அப்படி இருக்கப்போ ஹினாக்கு அப்பதுல இருந்து ஹீரோ ரொம்பவே பிடிக்கும். ஒரு ஃப்ரெண்ட்
ஃப்ரெண்ட் தான். அதுக்கப்புறம் ஹை ஸ்கூல் வந்து ஹீரோவோட டெடிகேஷன் அண்ட் சுயநலம் இல்லாத குணம், அப்புறம் ஹீரோவோட இன்னசென்ட் லுக் இதெல்லாம் பார்த்து ஹினாக்கு ஹீரோவை அவங்களுக்கே தெரியாம ரொம்ப பிடிச்சு போயிருது. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ஹினா ஹீரோவை ஒன் சைடா லவ் பண்றாங்க. என்னதான் மனசுல லவ் பண்ணாலும் ஹினா ஹீரோ கிட்ட அதை கன்ஃபஸே பண்ணல. அப்புறம் ஹீரோக்கு ஹீரோயின் கூட பேசவும் சந்திக்கவும் ஏன் பண்ணாங்கன்னு யோசிக்கிறீங்க. என்ன பண்றது, ஹினாக்கு ஹீரோ ரொம்பவே பிடிச்சிருக்கு, பட் ஹீரோக்கு ஹீரோயின் மேலதான் லவ் வந்துச்சு. அட்லீஸ்ட் நம்ம லவ் தான் இல்ல, ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்டாவது அவனோட லவ்க்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. பட் ஹினா ஒன் சைடா லவ் பண்ண டைக்கிக்கு வேற ஒரு பொண்ணை லவ் பண்றான்னு தெரிஞ்ச உடனே ஹினாவோட மனசே உடைஞ்சு போயிருது. பட் என்னதான் சொன்னாலும் தனக்கு பிடிச்ச பையனுக்காக உதவி செய்யணும்னு நினைச்ச ஹினாவோட மனசு ரொம்பவே நல்ல மனசுதான் சொல்லி ஆகணும். ஃப்ராங்கா சொல்லணும்னா இந்த அனிமேலேயே ஒன் ஆஃப் த வெல் ரிட்டன் கேரக்டர்னா அது ஹினாவை தான் சொல்லி ஆகணும். அதனாலயே எனக்கு ஹினாவை ரொம்பவே பிடிக்கும் இந்த அனிமே. சரி, ஓகே. இந்த அனிமேல பாத்தீங்கன்னா ஹினா மனசுக்குள்ளே டைக்கிக்கு எப்பவுமே அவளதான் பிடிக்கும். பட் சினட்சு ஒரு நாள் பெருசா டைக்கி கண்டுக்கவே இல்லை. ஆனா இப்போ கொஞ்சம் முன்னாடி இருந்ததோட க்ளோஸ் ஆயிட்டாங்க. ஹீரோ பிடிக்காமையா அவன் வீட்டுல சின்னசு தங்க போறான்? கண்டிப்பா இல்ல. சின்னசுக்கும் டைக்கே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ளே ஹினா நினைச்சிட்டு வரப்போ முன்னாடி கவனிக்காம கொடைய வச்சுட்டு வந்து இடிச்சிட்டு சாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் நிமிந்து பார்த்ததுக்கு அப்புறம் புரியுது அது கம்பின்னு. அவங்க நடந்தது நினைச்சிட்டு வந்தனால அவங்களோட கான்சியஸ் எங்க இல்லாம இப்படி ஆயிருச்சு. ஹினாவே அவங்களை கொஸ்டின் பண்ணிக்கிறாங்க, நான் ஏன் இப்படி எல்லாம் பண்றேன் அப்படின்னு கேக்குறாங்க. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன் ஸ்கூல்ல காமிக்கிறேன். ஹினா அங்க ஸ்கூல்ல ஜிம்னாஸ்டிக் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஜிம்னாஸ்டிக் கோச்சும் அங்க இருந்த சில ஸ்டூடெண்ட்ஸும் அதை பார்த்து கிளாப் பண்றாங்க. ஹினா வந்த உடனே கோச் சூப்பரா பண்ண ஹினா அப்படின்னு சொன்னதோட ஸ்போர்ட்ல நீ ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு பாராட்டுறாங்க. அதுக்கு ஹினா கோச் அது என்னோட கடமைன்னு சொல்றாங்க. அதுக்கு கோச் எனக்கு டவுட்டே இல்ல, நீ கண்டிப்பா நேஷனல்ஸ்ல டாப் 3 முடிச்சு என்னையும் இந்த ஸ்கூலையும் பெருமைப்படுத்திடுவேன்னு, இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் கூட வர முடியும் உன்னால அப்படின்னு சந்தோஷப்படுறதோட ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி ஹினாவை பார்த்தே சொல்றாங்க. அதுக்கு ஹினா கண்டிப்பா கோச் அதை நான் பாத்துக்கிறேன், நான் கண்டிப்பா என்னோட பேரை, அதுக்கு ஹினா கண்டிப்பா கோச் அதை நான் பாத்துக்கிறேன், என்னோட பேரை பல பேருக்கு தெரிய வைப்பேன், அதோட ஜிம்னாஸ்டிக்ல பட்டர்ஃப்ளை மாதிரி பியூட்டிஃபுல்லா டான்ஸ் பண்ணுவேன்னு சொல்றாங்க. இப்படி சொல்லிட்டு இருக்கப்போ ஹினாக்கு பக்கத்துல ஜிம்னாஸ்டிக்ல உள்ள 2 பொண்ணுங்க வந்து ஹினாவை பாராட்டுறாங்க. பட் அவங்க சொன்னதை கவனிக்காம சைட்ல பாக்குறாங்க. ஹீரோயினும் ஆல் தி பெஸ்ட் சொல்றாங்க. அடுத்து ஹினா அவங்களோட அந்த 2 ஜிம்னாஸ்டிக் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இங்கே இருங்க நான் இப்ப வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ற இடத்துக்கு போறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹினாவை காமிக்கிறாங்க. ஹினா பால்கனில ஜிம்னாஸ்டிக் மூவ்ஸ ட்ரை பண்ணிட்டு மனசுக்குள்ளே நான் இன்னும் சின்ன சின்ன மூவ்மெண்ட்ஸ்க்கு கூட நல்ல ஃபோக்கஸ் பண்ணணும், எல்லாரும் என் மேல ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னு ஹினா மனசுக்குள்ள நினைச்சிட்டு ஹினா மேல நம்பிக்கை வச்சவங்க எல்லாம் காமிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கோச், அப்புறம் அந்த ஜிம்னாஸ்டிக் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஹினாவோட ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாரையும் யோசிச்சு பார்த்துட்டு நான் மெயின் மேட்ச்ல சொதப்பிட்டா என்ன பண்றதுன்னு ஹினா திடீர்னு நெகட்டிவா அவங்க மைண்ட்ல யோசிச்சு வருத்தப்படுறாங்க. அவங்க மைண்ட் கிட்ட இதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாத, ஏன்னா நீதான் ஹினா வச்சே அப்படின்னு அவங்க மனசு தேய்க்கிறாங்க. ஹினா நேத்து நடந்த இன்சிடென்ட் ஒரு மாதிரி ஹினாவோட மைண்ட்ல பண்ணுதுன்னு தான் சொல்லணும். அப்புறம் ஹினா பால்கனில இருந்து கீழே இறங்கி போறாங்க. பார்த்தா அங்க ஹீரோ உட்கார்ந்து இருக்கத கவனிக்கிறாங்க. உடனே ஹினா போய் ஹீரோவை பயமுறுத்துறாங்க. என்ன பண்ண ட்ரைக்கி அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோ அதுக்கு பொண்ணு இல்லைன்னு சொல்லிடுறாரு. ஏன்னா அதுக்கு முன்ன விட இப்பெல்லாம் என்கிட்ட இருந்து அதிகமா மறைக்கிறல்ல அது சொல்லணும். என்னோட காலனில இப்ப டஸ்ட எழுதிட்டு இருக்கிறதா சொல்றாரு. அதை பார்த்த உடனே கத்தி ஸ்டாப் பண்ணிட்டேக்கி அப்படின்னு காதை மூடிக்கிறாங்க ஹினா. ஹீரோ சொல்றாரு, நீ ரொம்ப சென்சிட்டிவ்னு எனக்கு தெரியும், அதனாலதான் ஒன்னும் இல்லைன்னு உன்கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. ஹினா உடனே அமைதியாகி சரிப்பா இன்ஃபெக்ட் ஆகாம பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த சீன்லயும் ஹினா ஹீரோவை ரொம்பவே கேர் பண்ணிக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அப்புறம் ஹினா ஹீரோ மேல டஸ்ட கிளீன் பண்ணிட்டு இருக்கப்போ ஹீரோட லெஃப்ட் ஹேண்ட்ல ஹீரோன் கொடுத்த பிரேஸ்லெட் இருக்கிறத கவனிக்கிறாங்க. என்னது, நான் இதெல்லாம் நீ போடுவேன்னு நினைச்சே பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ உடனே ஹீரோயின் கொடுத்ததுன்னு தெரியக்கூடாதுன்னு சமாளிக்கிறாரு. பட் யோசிச்சு பார்த்து ஹினாக்கு நேத்தே தெரியுமே, ஹினா கிட்ட நம்ம நிறையவே மறைச்சனால ஹினா ஃபீல் பண்ணதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஓகே அன்னி சொல்லணும்னா எனக்கு இது சின்ன கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது கேட்ட உடனே ஹினாக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கு. அதனால நீங்க 2 பேரும் டேட்டிங் போயிருக்கீங்களா, அதை கூட எங்கிட்ட மறைச்சிட்டல அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ஹீரோ நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்னும் இல்ல, இது ஒன்னும் ரொமான்டிக் கிஃப்ட் கிடையாது, நாங்க 2 பேரும் இந்த பிரேஸ்லெட் போட்டுட்டு நேஷனல்ஸ் போவோம்னு ப்ராமிஸ் பண்ணதுக்கு போட்டிருக்கதா இந்த பிரேஸ்லெட் பத்தி சொல்றாரு ஹீரோ. இது கேட்ட உடனே ஹினா சொல்றாங்க, இந்த பையனுக்கு காதல் நோய் வந்துச்சு, அதான் இந்த மாதிரி பேசுறான் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ அப்படின்னா ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹினா யோசிக்கிறாங்க, ஹீரோ வந்து அந்த பிரேஸ்லெட்டை போட்டதுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, மைண்ட் அண்ட் சோல்ஸ் ஃபார் ஸ்ட்ரைவிங் சேம் கோல்ஸ் அப்படின்னு. அப்படின்னா என்னன்னா ஒரே மாதிரியான மனசு உள்ள 2 சோல்ஸ்
அவங்களோட கோல்ஸ்க்காக போராடுறதா இதுக்கு மீனிங். ஹீரோ அவரையும் ஹீரோயினையும் இதுல மென்ஷன் பண்ணிருப்பாரு. அடுத்த சீன்ல ஹீனா கீழே ஏறப்போ மைண்ட்ல யோசிச்சு வர்றாங்க. பிராக்டிஸ் கொஞ்சம் டஃப் ஆச்சுன்னா அவங்க 2 பேரும் ஒருத்தர் நினைச்சு பாக்குறாங்க அப்படின்னு மைண்ட்லயே பேசிட்டு இருக்காங்க ஹீனா. இன்னொரு பக்கம் ஹீரோயின் பாஸ்கெட் பால் பிராக்டிஸ் பண்றாங்க. இத பார்த்த ஹீனா மறுபடியும் மைண்ட்ல யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவையும் பாக்குறாங்க. ஹீரோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பிராக்டிஸ் பண்றாரு. ஹீனா அவங்க 2 பேரையும் ஒருத்தர் எப்பவுமே என்கரேஜ் பண்ணிக்கிறாங்கல்ல. எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேரும் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு விதத்துல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதா ஹீனா சொல்றாங்க. இதெல்லாம் நினைச்சு ஹீனா அவங்களுக்குள்ளேயே அழுகிறாங்க. பிகாஸ் ஹீனாக்கு தான் ஹீரோ ரொம்பவே பிடிக்கும்ல. அது மட்டும் இல்லாம ஹீரோ தெரியாமலே ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் அழுகிறத ரியலைஸ் பண்ண ஹீனா எனக்கு என்னாச்சு இதுக்கு அழுகிறேன், நான் இருக்கிறதாலும் ரொம்ப சென்சிட்டிவ் ஆகுறேன், எனக்கு இன்னும் நிறைய மேட்ச் ஃபேஸ் பண்ண வேண்டிய நிலைமை இருக்கு, எனக்கு இது சீக்கிரமாவே சரியாயிரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சீன்ல மாலை நேரத்துல ஹீனா ஆத்து ஓரமா நின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க ஜிம்னாஸ்டிக் டான்ஸ அங்கேயும் ட்ரை பண்றாங்க. நைட் ஆகவும் மழையே இல்லைனாலும் கொடியை பிடிச்சிட்டு போறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எபிசோட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீனாவோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் சொல்லியிருப்பாங்க. ஹீனா எந்த அளவுக்கு ஹீரோ லவ் பண்ணதால அவங்களுக்கு வந்த சோகம்னு காமிச்சிருப்பாங்க. அப்புறம் நைட் டைம்ல யாருமே இல்லாத பார்க்ல தனியா உட்காந்து ஃபீல் பண்றாங்க. பிகாஸ் அவங்களுக்குன்னு சப்போர்ட்டிவா இருந்த பர்சனும் அவங்க விட்டு போனதா நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீனாவை ஸ்கூல்ல காட்டுறாங்க. ஹீனா ஜிம்னாஸ்டிக் பிராக்டிஸ் பண்றாங்க. நேத்து பண்ண மாதிரியே அவங்க நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கூட அந்த கொலீக்ஸும் அதை நோட் பண்றாங்க. கோச் இதை பார்த்துட்டு உனக்கு உடம்பு சரியில்லையா ஹீனா அப்படின்னு கேக்குறாரு. அதை ஹீனா சமாளிச்சு அப்படிலாம் இல்ல கோச், நைட் ஃபுல்லா டிவி பார்த்தனா அதுதான் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த கோச் ஹீனா நீ இப்படி பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் விட ஸ்லீப்பிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாரு. ஹீனாவும் சாரி கேக்குறாங்க. இதுக்கு சைட்ல தான் ஹீரோட பேட்மிண்டன் பிராக்டிஸும் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் கவனிச்ச கியோ ஹீரோ கிட்ட ஹீனா இன்னைக்கு வழக்கத்துக்கு மாறா ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்கால அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவும் ஆமா அவ இப்படி இருக்க மாட்டா, ஏன் இப்படி இருக்கான்னு புரியலையே, ஒருவேளை நேஷனல்ஸ் நியர்ல வரனால அவ கொஞ்சம் நர்வஸா இருக்காளோ, இருக்கலாம், பட் எவ்வளவு நர்வஸா இருந்தாலும் அவ கண்டிப்பா ஈவெண்ட்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவா அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. ஹீரோ இப்படி பேசவும் ஹீனா திரும்பி பாக்குறாங்க. ஹீரோ ஹாய் சொல்றாரு. பட் ஹீனா எதுவுமே சொல்லாம திரும்பிக்கிறாங்க. இதுக்கு ஹீரோ கியூ கிட்ட சொல்றாரு, ஒருவேளை அவ கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்கான்னு நினைக்கிறேன், ஏதோ ப்ராப்ளமா இருக்க போது பாரு அப்படின்னு கியூ கிட்ட சொல்றாரு. கியூ சொல்றாரு நான் என்ன நினைக்கிறேன்னா ஒருவேளை நடந்ததெல்லாம் நினைச்சு ஏதோ ஒரு காரணத்தால உன் மேல கோமா இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஹீனா அவங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, டைக்கியும் ஹீனாவும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, இனிமே ஒரு ஃப்ரெண்டா என்னோட ஹெல்ப் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன், நான் தான் தேவையில்லாம அவங்க 2 பேரையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா நானும் டைக்கியும் இருக்கிறது கொஞ்ச நாள் பிரேக் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க. சைட்ல ஹீரோ ஹீரோயினை ஹீரோ வீட்டுல பார்த்தது, ஹீரோ ஹீனா கிட்ட மன்னிப்பு கேட்டதுன்னு நடந்த எல்லா விஷயத்தையும் கிட்ட சொல்றாரு. பதிலுக்கு கியோ சரி இப்ப என்ன பண்ணலாம்னு நினைக்கிற அப்படின்னு கேக்குறாரு. அவங்க அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல கொஞ்ச நேரம் கழிச்சு ஏமே பிரைவேட் ஸ்கூல்ல திருப்பியும் ஹினாவை தான் காட்டுறாங்க. எகைன் ஹினா பிராக்டிஸ் பண்றப்போ சொதப்பிடுறாங்க. ஹினா ஃப்ரெண்ட்ஸ் நீ வேணா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோவே, டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடியே நீ ரொம்பவே பிராக்டிஸ் பண்ற அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹினா இல்ல நான் ஃபைன் தான், தோல்விதான் வெற்றிக்கு முதல் படின்னு மோட்டிவேஷனா சொல்றாங்க. சரி நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு போறாங்க. ஹினா தண்ணி குடிச்சிட்டு எனக்கு தெரியும் எல்லாரும் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் நினைச்சு தான் வருத்தப்படுறாங்க அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க. அப்புறம் பக்கத்துல பயாலஜி கிளப் இருக்கு, அதுக்கு வெளியே அனிமல்ஸோட டிராயிங் எல்லாம் வச்சிருக்காங்க. ஒரு பிக்கோட டிராயிங்க பார்த்து சிரிக்கிறாங்க. ஹினாவை வைஸ் பிரின்சிபல் பார்த்துட்டு கூப்பிடுறாரு. நான் உங்களோட இன்டர்வியூ பேப்பர்ல பார்த்தேன் ஹினா, நீங்க ஜிம்னாஸ்டிக் கொஸ்டின் கேட்டதுக்கு செம்மையா ஆன்சர் பண்ணீங்கன்னு இவரும் ஹினாவை பாராட்டுறாரு. ஹினாவும் தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி டோர்னமெண்ட்கான பிராக்டிஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு ஹினா அப்படின்னு வைஸ் பிரின்சிபல் கேட்க ஹினாவும் ரொம்ப நல்லாவே போகுதுன்னு சொல்றாங்க. வைஸ் பிரின்சிபலும் கேட்கவே சந்தோஷமா இருக்கு, உங்க அப்பாவும் ஒன்ன மாதிரி தாமா இன்டர்நேஷனல் எல்லாம் ஜெயிச்சிருக்கு, சோ அவரோட பொண்ணு தான் நீ, உன்கிட்ட இருந்து அது மாதிரிதான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா என்னைக்காவது இந்த ஸ்கூலுக்கு வருவாரான்னு கேக்குறாரு. திருச்சிக்கோ தான் ஹினாவோட அப்பா, சோ அதனாலதான் அப்படி கேட்டிருக்காரு. நான் அதை பத்தி எங்க அப்பா கிட்ட பேசுறேன் சார் அப்படின்னு சொல்றாங்க ஹினா. அப்புறம் அவரும் கிளம்பிடுறாரு. இவரும் ஹினா மேல ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்கிறது கேட்க ஹினா மேல இன்னொரு பாரத திட்டி தலையில வச்ச மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. எல்லாரும் எங்கிட்ட இருந்து ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்றாங்கல்ல, ஆனா நான் அந்த அளவுக்கு ஸ்பெஷல் தானா அப்படின்னு ஹினா அவங்க பிள்ளைய கேட்டுக்கிறாங்க. நானும் எல்லாரையும் போல ஒரு ஸ்கூல்ல படிக்கிற ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அவங்க மனசுல. அப்புறம் வாலிபால் கோர்ட்டோட டோர் ஓபன் பண்ணிட்டு போறாங்க. பார்த்தா ஹீரோனை சேர் அப் பண்றாரு. உடனே ஹினா ஹீரோ அண்ட் ஹீரோயின்குள்ள நடந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பாக்குறாங்க. முதல்ல ஹீரோக்கு பேண்ட கொடுத்தது, அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஒரே வீட்டு தங்குனது இப்படின்னு எல்லா விஷயத்த பத்தியும் நினைச்சு பாக்குறாங்க. அந்த இடத்த விட்டு வெளியில போறாங்க. அப்புறம் ஹிமா நினைச்சுறாங்க, ஆமா இதுதான் கரெக்ட் டைம், இனிமே நான் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களுக்குலாம் நினைச்சு பார்க்க வேணாம்,
அண்ட் அதை நினைச்சு வருத்தமும் பட வேணாம் அப்படின்னு மைண்ட்லயே சொல்லிக்கிறாங்க. அப்புறம் ஈவினிங் டைம் ஆகிருது. ஹினாவை காமிக்கிறாங்க. ஹினா ஜிம்னாஸ்டிக் கொஞ்சம் நேரம் பிராக்டிஸ் பண்றாங்க. அப்புறம் ஹினா ஸ்கூல்ல வந்து கொஞ்ச நேரம் ஸ்ட்ரெச்சஸ் பண்றாங்க. பிகாஸ் அது ஜிம்னாஸ்டிக் ஹெல்ப்பா இருக்கும்னு நினைக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு முன்னாடி மாதிரி சூப்பரா ஜிம்னாஸ்டிக் பெர்ஃபார்ம் பண்றாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எப்படியோ அவ திரும்பி வந்து நினைச்சா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஜிம்னாஸ்டிக் பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஹினா ரெஸ்ட்டுக்காக ஏர்பட்ஸ காதுல மாட்டிட்டு போறாங்க. அப்படியே மனசுக்குள்ளேயே சொல்றாங்க, பரவாயில்ல ஒரு வழியா நான் இன்னைக்கு எந்த தப்பு பண்ணாம ஜிம்னாஸ்டிக் பிராக்டிஸ் முடிச்சிட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் சடனா ஹினா எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு பையன் ஹினாக்கு ஆப்போசிட்ல வந்து இடிச்சிடறாரு. இது ஹினா எதிர்பார்க்கறல. சோ ஹினா அவங்க கால்ல சப்போர்ட்காக காலை வச்சிடுறாங்க. சோ அதனால அவங்களோட கால்ல பிராக்சர் ஆயிடுது. உடனே இடிச்ச அந்த பையனும் என்ன மன்னிச்சிரு உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு கேக்குறாரு. ஹினாவோட கால் ரொம்பவே வலிக்க ஆரம்பிக்குதுன்னு ஃபீல் பண்றாங்க. சோ அப்பதான் அவங்க புரியுது அவங்க கால்ல பிராக்சர் ஆயிருக்குன்னு. பட் ஹினா அவங்க மனசுக்குள்ளே சொல்றாங்க, நான் மட்டும் வலிய நினைச்சு டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டோம்னா என்ன ஆகும், என்னால இந்த காம்படிஷன்ல கலந்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இடிச்ச அந்த பையன் மறுபடியும் உனக்கு ஒன்னும் ஆகலையே அப்படின்னு கேக்குறாரு. ஹினா யோசிக்கிறாங்க, நான் ஏற்கனவே நிறைய சொதப்பிட்டேன், இப்ப இந்த பிரச்சனை வேறையா, நம்ம என்ன பண்றது அப்படின்னு அவங்களுக்குள்ளே கேட்டுக்கிறாங்க. அங்க அன்எக்ஸ்பெக்டடா ஹீரோ வந்து உன் கால் அடிபட்டனால என்னால எந்திரிக்க முடியல ஹினா அப்படின்னு கேக்குறாரு. ஹினாக்கு ஷாக் ஆகிருது. லெஃப்ட் லெக் தானே அடிபட்டுச்சு அப்படின்னு ஹீரோ கேக்குறாரு. ஹினா எதுவும் சொல்லாம ஹீரோவே பாக்குறாங்க. அதனால ஹீரோ, வா ஹினா நான் உன்னை நர்ஸ் கிட்ட கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. பதிலுக்கு ஹினா, அதெல்லாம் வேணாம் நானே போய்க்கிறேன் எனக்கு ஒன்னும் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால அந்த ரெண்டு பசங்களும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. பட் ஹீரோ ஹினாக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஹினா ஹீரோ பார்த்து சொல்றாங்க, சப்போஸ் நீ தூக்கிட்டு போறப்போ ஹீரோயின் பார்த்துட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ, அதெல்லாம் பத்தி யோசிக்க வேண்டிய நேரம் இது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஹினா நீ எப்பவுமே உன்னை சுத்தி தான் இந்த வேர்ல்டே இருக்க மாதிரி நினைப்பு, ஆனா இப்போ இந்த மாதிரி ஒரு முக்கியமான சுச்சுவேஷன்ல கூட முட்டாள்தனமா தேவையில்லாத விஷயங்களா நினைச்சு கவலைப்படுறியே அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. இதை பார்த்துட்டு இருந்த கியோ சொல்றாரு, இரு டைக்கி நான் போய் ஸ்டாஃப் கிட்ட சொல்லி ஹெல்ப் கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அப்புறம் கியூரை லேட் ஆகும்னு நினைச்சு ஹீரோ ஹினாவை தோல்ல சாய வச்சு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறாரு. அப்புறம் செக் பண்ண டாக்டர், உங்க கால்ல ஒரு சின்ன பிராக்சர் தான், சீக்கிரமாவே சரியாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் கொஞ்ச நேரம் லாங் டேஸ் ஆஃப்டர் மனசை விட்டு பேசுறாங்க. அதுக்கப்புறம் ஹினா வழக்கம் போல சிரிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் பாஸ்கெட் பால் பிராக்டிஸ் முடிச்சிடுறாங்க. ஹீரோவை பாக்குறாங்க. ஹீரோ அங்க காணும். ஹினா அவங்க கால்ல பிராக்சர் ஆன இடத்துல ஐஸ் கியூப் வைக்கிறாங்க. அப்புறம் ஹினாவும் ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸா முன்னாடி மாதிரி சண்டை போடுறாங்க. அப்புறம் டாக்டர் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. அப்புறம் ஹினாவோட காலும் சரியாயிடுது. ஹினா வழக்கம் போல நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹினாவும் ஹீரோவும் ஜாலியா பேசிட்டு போறாங்க. ஹினா சந்தோஷத்துல சிரிக்கிறாங்க. அதுக்கு ஹீரோவும் சந்தோஷப்படுறாரு. அதுக்கு அடுத்த சீன்ல ஜிம்னாஸ்டிக் கோச் ஹினாவை பாராட்டுறாங்க. பிகாஸ் ஹினா அதுல ஒரு மெடல் வாங்கியிருக்காங்க அதனால. அப்புறம் ஹீரோவும் அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஹினாவும் ஹீரோவும் பழையபடி ஃப்ரெண்ட்ஸா ஜோஸ் அடிச்சுக்கிறாங்க. அப்புறம் நைட் டைம் ஆயிருது. ஹீரோட வீட்டுல காமிக்கிறாங்க. ஹீரோ அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு பால்கனிக்கு போறாரு. அப்ப ஹீரோனை பாக்குறாரு. ஹீரோயின் ஹாய் சொல்றாங்க. ஹீரோவும் ஹாய் சொல்றாரு. ஹீரோயின் சொன்ன ஒரு வார்த்தை ஹினா சொன்ன மாதிரியே இருந்துச்சு. அதனால ஹீரோயினை பார்க்க ஹினா மாதிரியே தெரிஞ்சிருது. அப்புறம் அவரு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஏன் திடீர்னு ஹீரோ இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாரு புரியலையே அப்படின்னு ஸ்டெப்ஸ்ல உட்காந்து யோசிக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுதுங்க. இனி நம்ம பார்த்த இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களை முடிந்து சப்போர்ட் கொடுங்க. உங்களை அடுத்த ப்ளூ பாக்ஸ் எக்ஸ்பிரஷன் வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் நான்.